நம்ம கேப்டன் நடிச்ச ரமணா. மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. இந்த டைலாக்க பேசாத ஆளே தமிழ்நாட்டுல கிடையாது. இந்த படத்துல நம்ம கேப்டன் பண்ண கொலைகளுக்காக அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருப்பாங்க. கேப்டன் ஜெயில இருக்கும் போது முதலமைச்சர் அவரை பார்க்க வருவாரு. உங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்க ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதியிருக்கேன், இதுல கையெழுத்து போடுங்கன்னு கேட்பாரு. சின்ன வயசுல இந்த படத்தை பார்க்கும்போது கேப்டன் கையெழுத்து போடலன்னா என்ன, இவரே கையெழுத்து போட்டு அவருக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்திருக்கலாமேன்னு கோவப்பட்டிருக்கேன். கேப்டன் ஏன் கையெழுத்து போடணும்னு பாத்துருவோமா? நீதிமன்றத்தால வழங்கப்பட்ட தண்டனையை குறைக்க தள்ளுபடி செய்ய ஜனாதிபதி மற்றும் கவர்னருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. இத பார்டனிங் பவர்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமான விஷயம், ஜனாதிபதி மற்றும் கவர்னர் கிட்ட மன்னிப்பு வேணும்னா தண்டனை பெற்ற நபர், அதாவது யாருக்கு மன்னிப்பு வேணுமோ அவர் தான் மன்னிப்பு கடிதம் அனுப்பணும். அவருடைய ஒப்புதல் இல்லாம மூன்றாம் நபர் யாரும் அனுப்ப முடியாது. அதனாலதான் முதலமைச்சர் கேப்டன் கிட்ட இந்த மன்னிப்பு கடிதத்துல கையெழுத்து போடுங்கன்னு கேட்டிருப்பாரு. கேப்டன் மறுத்ததுனால அவரை தூக்குலையும் போட்டிருப்பாங்க. அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதான். அவன் ஒரு நல்ல தலைவன். உனக்காக இந்த நாடே அழுவுதப்பா. மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனதை விட்டு நீங்காத மாமனிதர் நம்ம கேப்டன்.